திமுகவுடைய முன்னாள் அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான தங்கம் தென்னரசுவின் மகள் இமையா ஹார்டின் அப்படிங்கிற படத்து மூலயமா ஹீரோயினா இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காங்க. இது சம்பந்தமா குமுதம் சார்பா அவங்க கிட்ட ஒரு பேட்டி ஒன்று எடுத்திருந்தோம். அதுல அரசியல் குடும்பத்து பொண்ணுக்கு சினிமா மேல எப்படி ஆசை வந்துச்சு அப்படின்னு கேட்டப்போ, எழுத்து இயக்கம் நடிப்பு இதுல எதுவா இருந்தாலும் சினிமாக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற கனவு சின்ன வயசுலயே தொத்திக்குச்சு. ஸ்டெல்லா மேரேஜ் காலேஜ்ல சோசியல் டிபார்ட்மெண்ட்ல கோல்டு மெடல் ஸ்டூடெண்டா வெளியே வந்தேன். டைரக்டர் சுந்தர்சியோடைய சங்கமித்ரா படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ல வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்படியே அடுத்தடுத்து முயற்சி பண்ணிட்டு இருந்தப்பதான் ட்ரெயின்டென்ட் ஆர்ட் கம்பெனி வழியா இந்த ஹார்டின் படத்தோடைய டீம் அறிமுகமானாங்க. மொத்த டீம் ஆளுகளுமே எனக்கு திக் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க திமுக பின்னணியை சேர்ந்த குடும்பத்து பெண், உங்களுக்கு முதல்வர் விஜய பிடிக்குமா அப்படின்னு கேட்டப்போ, பெருசா எனக்கு அரசியல் பத்தி பேச தெரியாது. என்னோட சின்ன வயசுல இருந்தே ஒரு நடிகரா விஜய் அவர்களை ரொம்பவே பிடிக்கும். இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு. அவருடைய பர்சனல் கனவு நிறைவேறினதுல ரொம்பவே மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னாங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் அவங்க குமுதமோட ஷேர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வார குமுதம் இதெல்லாம் வாங்கி படிங்க.